கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். இந்த மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துடைய பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க போகிறோம். கிறிஸ்துடைய பிறப்பு 1ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை தியானித்தால் கூட இன்னைக்கு உள்ள ஒரு செய்தி ஒரு முக்கியமான செய்தி. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய யூடியூப் சேனல் நேம் தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். முழு வேதாகம் முழுவதும் வாசித்து பார்த்தால் நம்ம எதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும்போது ஆத்துமா செத்து போன நிலைமை, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவத்தில் வாழிற ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ குமாரனாக வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷ குமாரனாக வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷ குமாரன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கும்போது கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்ப்போமே. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். அப்ப என்ன நடந்துச்சு இந்த உலகத்துல? இப்ப நானே இருக்கிறேன். என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் தான் எத்தனையோ காரியம். இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, அவரிடத்திலே மனம் திரும்பும் போது, என்னுடைய பாவத்தை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது என் பாவத்தை மன்னிக்கிறார், என் அக்கிரமத்தை மன்னிக்கிறார், தலைமுறை சாபத்தை நீக்கி போடுகிறார். பலவீனம், நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசனுடைய போராட்டம் இருக்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் என்கிறார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்து ராஜா உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நமக்காக ஜீவ பலியானார். நம்மளுடைய பாவம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு.
அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாவை ஒரு மனுஷன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு ராஜா சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவங்களை தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டெடுக்கிறார். நிறைய குடும்பத்துல பிசாசு போராட்டம் அப்படிம்பாங்க. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செத்து போன நிலைமையில இருக்கும்போது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக வெளிப்பட்டார். பிந்தின ஆதாமாக வெளிப்பட்டார். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா நாம் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கு? விடுதலை, சமாதானம், சந்தோஷம், வெளிச்சத்தின் பிள்ளையா மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமாக நாம் மாறுகிறோம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்கிறார். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அணைந்து போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டேன்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்தேன்பாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சைக்கு போறேன்பாங்க, தசம்பம் வைக்கேன்பாங்க, நல்ல அந்நிய பாசையில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க, தரிசனம் பார்ப்பாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு உபத்திரம், ஒரு பாடு, ஒரு பிரச்சனை வரும்போது பல மடங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் பூமியின் மேல அக்னியை போடு வந்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அணைஞ்சு போன ஒரு வாழ்க்கையா இருக்கா, மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். அவரோட வார்த்தை அக்னியா இருக்கிறது. அவரோட வார்த்தை நம்ம இதயத்துல வரும்போது நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் செத்து போன நிலைமையில இருக்கோ அது எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். சில குடும்பத்துல கேன்சர் அப்படிம்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா ஸ்கேன்ல ரிப்போர்ட் பார்த்தா கேன்சரை காணோம் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே எல்லாமே அற்புதம் தான். சமாதான பிரபுவாக வெளிப்பட்டார், நித்திய பிதாவாக வெளிப்பட்டார், ஆலோசனை கர்த்தாக வெளிப்பட்டார். இன்று நம்ம வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம வாழ்க்கையில சகலமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு காரியம் இருக்கா? அதை நம்ம யோசித்து பார்க்கலாம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நம்ம வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியிலே குறை இருக்கோ அவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது விடுதலை, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யாரெல்லாம் இயேசு ராஜா விசுவாசிக்கிறார்களோ வேதம் சொல்கிறது,
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, தம்முடைய சொந்த குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு மனுஷன் இருள நடக்கிறானா, அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். என்னை பின்பற்றியவர்கள் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்றார். இருளில் நடக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற மனுஷன் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போகிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க வெளிப்பட்டார். என்னுடைய மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். சமாதானத்தை கொடுக்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன், அன்பா இருங்க அப்படின்னார். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படி சொல்லி முடிச்சிட்டார். யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ உங்க கையில பைபிள் எழுதி கையில கொடுத்துட்டார். நம்ம வாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன்ல போய் சேரணும். ஒன்றும் இல்லை, வெளிநாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்போர்ட் அனுப்பியாச்சு. அதை நம்ம கையில வாங்குறோம். அதுக்கப்புறம் ஆயத்தமாகணும். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும். அவ்வளோதான். அவங்க சொன்ன இடத்துக்கு போய் சேரணும். அதே போல வானத்திலிருந்து இறங்கி இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக இந்த பூமியில வந்தார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனலுடைய பேர் அது. அதனுடைய அர்த்தம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எதற்காக? நம்மளை மீட்டெடுக்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எதுக்காக? நமக்காக ஜீவ பலியானார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம கூட இருக்கதான் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த நாளில் நமக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள் என்கிறார். ஏன்? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது பயம் இருக்கும். என்னை அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல வாழ்ந்துட்டேனே, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனே, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மரித்து போன நிலைமையில இருப்பாங்க. ஆனால் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில உயிர்ப்பிக்க இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என் ஜனமாய் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நம்ம கிறிஸ்துடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். நமக்காக இந்த பூமியில இயேசு ராஜா வெளிப்பட்டார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. நம்ம வாழ்க்கையில இயேசு ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில விடுதலை, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், சகலம். என்ற சில பாவம் இருக்கு, என் பாவத்தை இயேசு மன்னிச்சுவாரா? அவர் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர். அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்முடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தத்தின்படி
செய்து முடிக்கவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வந்தார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் என்கிறார். உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்கிறார். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பதே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர் வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த நாளிலும் கேட்ட சத்தியம் கிறிஸ்துவினுடைய பிறப்பு. நம்மை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்திரும். எத்தனையோ குடும்பத்திலே அழைத்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை சந்தோஷமா மன மகிழ்ச்சியாக கொண்டாடத்தை கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவல் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேற இடத்துல அப்பா ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தில் படுக்கையில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஆரோக்கியம் தாங்க, விடுதலை தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் கற்பத்தினியாக ஜெபிடுங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமாக இருக்காங்க, தாய்மொழி ஆசிரிங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்திய கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாக போகுது. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. தேவனரில் எப்போ மினிஸ்டர் உங்களுடைய கருத்தில் அப்படின்னும் அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண்வெளிக்கிறது கிருபை செய்யுங்க. ஆலயத்து பொருள் போகிறது கிருபை செய்யுங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்கள் பண்ணிடும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் அப்பா கிறிஸ்துவனுடைய நற்செய்தி கொடுக்க, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அறிவிக்க தேவனரில் எப்போ மினிஸ்டர் கிருபைக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்திலே அப்பா அவங்க மகனை களிமண்ணாக அர்ப்பணிக்கிறேன். எல்லா குடும்பத்துக்கும் மிகுந்த நற்செய்தி அப்பா தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. பயப்படாதீர்கள் சொன்னி ராஜா. விசேஷம் அந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். வரக்கூடிய நாட்களிலே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தலாம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஆலயத்து பொருடுவோ கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.